தெரிஞ்ச ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா 5 கடையை ரன் பண்றாரு. அவருக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 25 தான். இப்போ அவரை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆனா உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. என்னோட பேர் அப்பாஸ். ஐம் அன் என்டர்பிரனர் ஃப்ரம் கோயம்புத்தூர். சாவடி லொகேஷன்ல ஒரு 4 பிசினஸ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிசினஸ் பண்றீங்க, எப்படி பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். அது பூமர் டிசைன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ணி கொஞ்சம் கிளைண்ட்லாம் ஆனதுக்கப்புறம் பேங்க்ல லோன் ஒரு 10 lakh லோன் எடுத்தேன். ஸோ அதை வச்சு ஃபாத்திமா எஜுகேஷன் பண்ணிச்சு ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என் அண்ணா அன்னைக்கு வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒர்க் பண்ணலாம்னு நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். ஸோ நானே அண்ணா அண்ணி ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இந்த லோபேஜ் கஃபே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 3 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வரல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஆசையான டீச்சர் ஷாப்பும் ஒரு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை தாண்டி ஒரு கேம் ஷாப்பும் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது தாண்டியும் பத்தல, அதுக்காக ரியல் எஸ்டேட் ப்ராசஸும் சைட் பை சைட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இந்த வயசுல இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றீங்க? 25 வயசுல எனக்கு இந்த இத்தனை பிசினஸ் பண்ணணும்னா இல்ல எல்லாரும் மாதிரி ஈஸியா ஒரு வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆசை வந்துச்சு, அதுக்கு பின்னாடி பயம் வந்துச்சு. நம்ம இந்த விஷயத்த பண்ண மாதிரி பயத்தை ரிஸ்க் எடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறது கால்குலேட் பண்ணி எடுக்கணும். இந்த விஷயம் உங்க லைஃப்ல ரிஸ்க் எடுங்க, நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க கத்துக்கிற அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்கும். சோ ஈஸியா சொல்ல போனா காசு இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தோணுச்சுன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியா சொல்றேன். காசு இல்லாம உங்களுக்கு காசை உருவாக்க தெரியலன்னா காசு வச்சு எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணாலே இவ்வளவு போர் அடிக்குது. எப்படி நீங்க ஒரே டைம்ல இவ்வளவு பிசினஸ் ரன் பண்றீங்க? எனக்கும் போர் அடிக்கும். அந்த டைம்ல ரொம்ப போர் அடிச்சா ஒரு வாரம் லீவ் எடுத்து வெளியே எங்கேயா போய் சுத்திட்டு வரேன், திருப்பி வந்து அந்த பிசினஸ் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது ரெகுலரா கொண்டு போகணுங்கிற மைண்ட் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா போதும். மத்தபடி போர் அடிக்கும் போது லீவ் எடுத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க, சின்ன சின்ன விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் டைம்ல நீங்க பிசினஸ் பண்றோம்னு சொல்றப்போ உங்களை சுத்தி உள்ள சரௌண்டிங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? நீங்களும் சரி நானும் சரி என்ன விஷயத்த வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். போ நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க மோஸ்ட்லி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பிடிச்சவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணதான் பார்ப்பாங்க. பிடிக்காதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. அவங்க சொன்னாலும் சரி இவங்க சொன்னாலும் சரி யாரு சொல்றதையும் ஒரு ஃபீட்பேக்கா நீங்க எடுத்துக்கிறத தவிர உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. சோ எங்களை மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க சொல்ல ஒரு கருத்தா இருந்தா என்ன வரும்? ரிஸ்க் எடுங்க உங்க லைஃப்ல. பிஃபோர் காலேஜ் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்டடிஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்டடீஸை விட மணி தான் இம்பார்ட்டன்ட். அது வந்து எனக்கு புரிஞ்சது, சீக்கிரமா புரிஞ்சிருச்சு. மேபி உங்களுக்கு லேட்டா புரியலாம். இப்போ இதுக்கப்புறமாவது மணி தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல ரிஸ்க் எடுங்க. ஸோ என்னதான் இதுல என்னோட உழைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் என் ஃபேமிலியோட உழைப்பு இருக்கு. ஸோ அவங்க இல்லாம நானும் மேல வர முடியாது. ஃபேமிலியா சேர்ந்து இந்த விஷயத்த பண்றதுனாலதான் யுனைட்டா இருக்கிறதுனால மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நானும் உங்க வீடியோஸ் நிறைய பார்த்தேன், நல்லா இருக்கு. ஸோ உங்களை மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி மேல வரணும், லைஃப்ல அடுத்த லெவல் போகணும்னு சொல்றேன். ஸோ ஆல் தி பெஸ்ட்.